மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னா என்ன தெரியல, அதனால ஒய்ஃபை எடுக்கல. ஸோ நேற்று அதனால தான் நான் வீடியோ போடல. ஸோ இன்னைக்கு வேலை பார்த்துருவாங்கன்னு பார்த்தேன், அவங்க வந்து வேலை பார்க்க வரல. மேபி ஈவினிங்க்கு மேலே தான் வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு லைவ் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் நட்டை வச்சு வேலை பார்த்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் போடுறேன். அது எவ்வளோ நேரத்தில் அப்லோட் ஆகுதோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு பப்ளிக் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணிக்குள்ள நான் கொண்டு வந்து சேர்த்துறேன் உங்க கையில். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து ரெகுலரைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் இந்த டேட்டை நம்ம விட்டுறக்கூடாது. 2 நாள் ஆச்சு, நெட் இல்லைன்றக்காக விடக்கூடாது அப்படின்றக்காக ரெக்கார்டர் செஷனாக வந்திருக்கு. ஸோ ரெக்கார்டர் செஷனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் ஸோ அதையும் எடுத்து படித்து ஸோ நேற்று நிறைய பேர் கிளியர் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஃபோன் பண்ணி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஸோ ரொம்ப நேரம் வீடியோ போச்சுன்னா டைம் போச்சுன்னா பத்தாது, மெமரி பத்தாது அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ முடிச்சிடலாம், மொத்த பேசலாம், அப்புறமேட்டு பேசிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எதுனாலும் கிளாரிஃபை பண்ணப்படும். ஸோ எனக்கு இல்லை அப்படின்னா ஜாக்சன் சாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ யார்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? ஓகே மகளே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஏப்ரல் 1-2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சார் அப்போ மார்ச் மாதம் என்ன சார்? மார்ச் மாதத்தை முடிச்சிடுறேன். ஸோ மார்ச் மாதம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாசமா இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ மார்ச் மாதம் வந்து ரொம்ப மெயினான மாசமா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்தும் கொடுத்துறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை நான் எடுத்து கொடுத்துறேன் விட்டு போனதெல்லாம். ஸோ இந்த மந்த்ல இருந்து ஏப்ரல் இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக ஏப்ரல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதனால ஏப்ரல் மந்த்தை விடக்கூடாதுன்றக்காக ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாது. ஓகே, எஸ். கிளியர் கிளியர். ஐயோ, ஒரு நிமிஷம் ஃபோன் சைலண்ட்ல போட மறந்துட்டேன். ஓகே டன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2, ஏப்ரல் 2 வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2008 இருந்து. ஸோ இந்த டே எதற்காக அப்சர்வ் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆட்டிசம்ன்ற விஷயம் வந்து இந்த சின்ன சைல்ட்ஹுட்ல இருந்து வந்து பெரியவங்களுக்கு வரையும் எல்லாருக்கும் வர விஷயம் தான். சின்ன வயசுல இருந்து அது இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து டக்குன்னு வந்து இன்ட்ராக்ட் பண்றதோ, அவங்களால ஒரு கனெக்ட் பண்றதோ, அவங்களுக்கு தனியா ஒரு வேர்ல்ட்லயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்கான தினம் தான் இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ ஏப்ரல் 2 தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? இது அப்சர்வ் பண்றவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட், சரி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் வந்து மார்ச் 30 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இதே யூஎன் தான் அப்சர்வ் பண்றாங்க. மார்ச் 30 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட்னு சொல்லி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதான் உங்களுக்கான ரிலேட்டட். இப்போதைக்கு நம்ம மார்ச் மாதம் முடிச்சோடனே அது ரீசெண்டாக மாறிடும். ஓகே, எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிசம், சரி, ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவதா ஒரு உலகம் இருக்கு. ஸோ இரண்டாம் உலகம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இரண்டாவதா ஒரு உலகம் இருந்தால் அவங்க வந்து ஆட்டிசம் பேஷண்ட்னு சொல்லுவாங்க. எஸ், எஸ். ஸோ ஆர்பிஐ செலிபிரேட் ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 வந்து ஆர்பிஐ ஃபவுண்டேஷன் டே. ஆர்பிஐ முதல்ல 1935 ஏப்ரல் 1 தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதனால தான் ஏப்ரல் 1 வந்து ஆர்பிஐயோட ஃபவுண்டேஷன் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி ஏப்ரல் 1 வந்து ஒடிசா டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஒடிசா டேவும் ஏப்ரல் 1 தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ ஏப்ரல் ஃபுல்ஸ் டேவும் ஏப்ரல் 1 தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ ஏப்ரல் 1 வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏப்ரல் 1 வந்து ஃபுல்ஸ் டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியாவில் யார் ஃபுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசால இருக்கவங்க தான். ஏன் அப்படின்னா ஸோ அவங்க தான் வந்து ஒடிசால இருக்கவங்க ஆர்பிஐல வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்பிஐல நம்ம கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க்ஸ் தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஆர்பிஐல பேசிக் நம்ம போய் கஸ்டமரா இருக்க முடியாது. பீப்புள் வந்து கஸ்டமரா இருக்க முடியாது ஆர்பிஐ. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா யோசிச்சது யாரு அப்படின்னா ஒடிசாக்காரன். ஓகே, எப்படி அப்பாயிண்ட். ஸோ ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா அசியூம்ஸ் பிரசிடென்சி ஆஃப் எஃப்ஐசிசிஏ லேடிஸ் ஆர்கனைசேஷன். எஃப்ஐசிசியோட லேடிஸ் ஆர்கனைசேஷனுக்கான பிரசிடென்ட்டாக, சரியா, சீஃப் 41வது நேஷனல் பிரசிடென்ட்டாக நம்ம ஜாய் ஸ்ரீ தாஸ் அப்படின்றவங்க அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க. சுதா சிவகுமார் அப்படின்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்எல்ஓவோட வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இஸ்ரேலோட கவுன்சிலா இருந்திருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து வந்து நம்ம கேப்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டரா வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ல இருந்தவங்க தான் இப்போ நம்ம எஃப்ஐசிசியோட லேடிஸ் ஆர்கனைசேஷனோட நேஷனல் பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரியா? எஃப்எல்ஓட பிரசிடென்ட் யாரு? ஜாய் ஸ்ரீ தாஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1983. சரியா? 1983. ரைட், ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம அவங்க பேர் வந்து எஸ், லிண்டி கேமரன். சரி, லிண்டி கேமரன் அப்படின்றவங்க வந்து யாரும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இதற்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து ஒரு போஸ்டிங் வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி வந்து யூகேவோட நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டரோட சீஃபா இருந்தவங்க. சரியா? ஃபார்மர் சீஃபா இருந்தவங்க. அவங்க வந்து இப்போ யூகேவோட நேஷனல் ஹை கமிஷனராக, சரியா, அவங்க ஊர்ல இருந்து வந்து நேஷனல் ஹை கமிஷனர், இந்தியாக்கான நேஷனல் ஹை கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா யூகேல, சாரி, யூகேக்கு அதாவது அம்பாசிடர் மாதிரி, யூகேவோட இந்தியாக்கான அம்பாசிடர் மாதிரி ஆகும். சரியா? ஸோ இந்தியாக்கான அம்பாசிடர், யூகேல இருக்க இந்தியாக்கான அம்பாசிடர் யார் பார்த்தீங்கன்னா லிண்டி கேமரன். ரைட், ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கி, அதை எப்படி சொல்றது? எஸ். ஸோ
ஃபிக்கியோட லேடிஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக தான் இருப்பாங்க, சரியா, ஜாயோட தான் இருப்பாங்க, ரைட். So Arnab Banerjee elected as a chairman of Automotive Tire Manufacturer Association. அதாவது ஆட்டோமேட்டிவ் டயர் மேனுஃபேக்சர் அசோசியேஷனோட சேர்மனாக அர்னாப் பானர்ஜி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அன்ஷுமான் சிங்கானியா அவரை ரீப்ளேஸ் பண்ணி, சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது என்ன அசோசியேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ்க்கான இந்த டயர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் தான், அவங்களுக்கான ஒரு அசோசியேஷன் தான். ஸோ இதோட சேர்மனா இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு? அர்னாப் பானர்ஜி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் வந்து நம்ம சிஎட் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓ, சரியா. அவர் தான் வந்து இப்போ சீஃப் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் வந்து அன்ஷுமன் சிங்கானியா அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, ரைட்டா, ரைட்டு. ஸோ ஏடிஎம்ஏ, அது மீன்ஸ் ஆட்டோமேட்டிவ் டயர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சேர்மன் அர்னாப் பானர்ஜி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1975. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம குளோபல் ஆட்டோமேட்டிவ் சப்ளையரான ஸ்கேஃப்லர் இந்தியா. ஸோ ஸ்கேஃப்லர்ன்றது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒன்று. ஸோ ஆட்டோமேட்டிவ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிற கம்பெனி ஸ்கேஃப்லர்ன்றவங்க. ஸோ ஜெர்மன் கம்பெனி அவங்க, சரியா. ஸ்கேஃப்லர் பிராண்டுன்னு ஒரு பிராண்டே இருக்கு. ஸோ ஜெர்மன் பிராண்ட் அது. ஸோ அதோட இந்தியாக்கான எம்டிஎன்சிஓவாக, சரியா, ஹர்ஷா கடம் அப்படின்றது வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஹர்ஷா கடம்ன்றது ஸ்கேஃப்லர் இந்தியாவோட எம்டிஎன்சிஓவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், ரைட்டா. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ், சரியா. இதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சேர்ந்தது, இதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சேர்ந்தது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ டயர் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தேவைன்றது தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். ஸோ NHPC சைன்ஸ் அக்ரிமெண்ட் வித் ஜப்பான்ஸ் JBIC ஃபார் 1100 crore லோன். அதாவது நம்ம NHPC இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 பில்லியன் ஜாப்பனீஸ் யென், அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 1100 கோடி ரூபாய், சரியா, JBIC இருந்து வந்து லோனா வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இருந்து லோனா வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்க பிக்கானர்ல வந்து 300 மெகாவாட்டுக்கான சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க, அதற்காக வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த லோன் எதன் மூலமா கொடுத்துருக்காங்க? JBICயோட கிரீன் ஆபரேஷன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா வந்து இந்த லோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம NPCIக்கு, சரியா. NHPCக்கு. எஸ். ஸோ JBICயோட CEO டடாஷி மேடா, ஹெட் குவார்டர்ஸ் டோக்கியோ, ஜப்பான், ஃபவுண்டர் 1999. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம நேபாளோட இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அடுத்த 3 மாசத்துக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் 554 மெகாவாட்டுக்கான எலக்ட்ரிசிட்டியை வந்து நேபாளுக்கு வந்து சப்ளை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ள மட்டும் இவங்க எனர்ஜி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 554 மெகாவாட் எனர்ஜி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போது நேபாளுக்கு. எஸ். ஸோ ஸ்டெர்லைட் பவர் அண்ட் GIC டு ஃபார்ம் ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார் டெவலப்பிங் ஆப்ரேட்டிங் பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அதாவது நம்ம ஸ்டெர்லைட் பவரும் நம்ம GICயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று கொண்டு வர போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்து நிறைய ஆப்ரேட் பண்ணணும், ஸோ நிறைய டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டெர்லைட் பவரும் GICயும் சேர்ந்து ஒரு MOU, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை கொண்டு வர போறாங்க. அதற்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கிறது, ரைட்டா, ரைட்டு. ஸோ ஸ்டெர்லைட் பவர் சேர்மன் பிரவீன் அகர்வால், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2006. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை மெர்காம், அது ஒன்றும் இல்லை, மெர்காம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து 24 ஜிகாவாட்கான சோலார் மாடல் கெப்பாசிட்டியை 2023 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ சோலார் ப்ராஜெக்ட் வந்து 24 ஜிகாவாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லி மெர்காம் அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்களும் ரெடி ஆகிக்கும். எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 2 கமெண்ட்ஸ் மெகா 10-day drills ககன் சக்தி 2024. அதாவது ககன் சக்தி 2024 அப்படின்ற எக்ஸசைஸை வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க, சரியா. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான அவங்களுக்கான எப்படி சொல்றது, அவங்க எந்த லெவலில் ரெடியாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸோட தொடர்ச்சியாக தான் இது நடக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாயு சக்தி எக்ஸசைஸ்க்கு அடுத்து நம்ம ககன் சக்தி எக்ஸசைஸ் நடக்கும். ஸோ வாயு சக்தி எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பாரத் சக்தி எக்ஸசைஸ், சரியா. பாரத் சக்தி எக்ஸசைஸ், அது தொடர்ந்து வாயு சக்தி எக்ஸசைஸ், அதுக்கடுத்து ககன் சக்தி எக்ஸசைஸ். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து வரிசையாக நடந்திருக்கு, ரைட்டு. ஸோ இதை கொண்டு வந்தவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபவுண்டர் 1932, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சீஃப் விவேக் ராம் சௌத்ரி, விஆர் சௌத்ரி. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து டைகர் ட்ரையம்ப் எக்ஸசைஸ், ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைகர் ட்ரையம்ப் எக்ஸசைஸ் வந்து மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் ஸ்டார்டிங்ல முடிஞ்சிருச்சு, ரைட்டு. இந்தியாவும் யூஎஸும் பண்ற எக்ஸசைஸ் ஆவார். ஸோ வினித் ஜெயின் அவார்டட் ENBA லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2023 ஃபார் நியூ ப்ராட்காஸ்டிங். அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா நியூஸ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனியோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். அதுல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, டைம்ஸ் குரூப்போட MD-யான வினித் ஜெயின் வாங்கியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, இந்தியன் டெலிவிஷன் நியூஸ்க்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக நம்ம ENBA வந்து அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை நம்ம வினித் ஜெயினுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இதுதான் கதை, சிம்பிள். டைம்ஸ் குரூப்போட MDM, ஓகே. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம REC லிமிடெட் வந்து ஸ்காட்சோட ESG அவார்டை வாங்கியிருக்காங்க, சரியா.
ஸோ ESG அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி ஃபினான்சிங் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே REC லிமிடெட் ஸ்காட்ச் கிட்ட இருந்து. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகமா இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரியா? எஸ். ஸோ பேங்க். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போசஸ் ₹564 crore பெனால்டி ஆன் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 564 கோடி ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018-19 அசஸ்மெண்ட் யாருக்கான வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய டிசலவன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நிறைய அத்துமீறல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 564.44 கோடி ரூபாய் பெனால்ட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இப்போ RBI தானே சார் போடுவாங்க. இந்த பெனால்ட்டி வந்து டாக்ஸ் இந்த அலவன்ஸ்லாம் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ BOI ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1906, CEO ரஜினிஷ் கர்நாடக். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதற்கு முன்னாடி ஸோ மார்ச் 25-26 நினைக்கிறேன். ஸோ நம்ம டாடா கெமிக்கல்ஸ்க்கு வந்து 103 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்டாங்க. சரி, இதே மாதிரி நீங்க வந்து டிசலவன்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்ற வயலேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு 103 கோடி ரூபாய் ஃபைன் போடுறோம். டாடா கெமிக்கல்ஸ் வந்து 103 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சிடர்ஸ் எஸ்டாப்ளிஷிங் டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி. அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கப்பா. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ஃப்ராடெல்லாம் வந்து குறைக்கணும், கட்டுப்படுத்தணும், தடுக்கணும். இல்லீகலா வந்து இந்த லெண்டிங் ஆப்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா. ஸோ இல்லீகல் லெண்டிங் ஆப் ஆத்தரைஸ்ட் லெண்டிங் ஆப்பா மட்டும் இருக்கணும். ஸோ இல்லீகல் லெண்டிங் ஆப்ஸ் இந்த அன்ஆத்தரைஸ்ட் லெண்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க நம்ம RBI. இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ எல்லா லெண்டிங் ஏஜென்சியும் வந்து இதில் வந்து வெரிஃபை பண்ணப்படணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும், வெரிஃபை பண்ணப்பட்டு ஆத்தரைஸ் பண்ணப்படணும். அப்படி பண்ணலன்னா அது வந்து அன்ஆத்தரைஸ்ட் அமைப்பு, அன்ஆத்தரைஸ்ட் லெண்டிங் ஆப். ஸோ அதில் வந்து நீங்கள் லெண்டிங் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டி, டிஜிட்டல் லெண்டிங் செக்டாரும் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டி, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை, ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியை குறைச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த ஏஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க RBI ஃபவுண்டர் 1935, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சக்திகாந்த் தாஸ் கவர்னர். சரியா? இதே மாதிரி நம்ம கேர் ரேட்டிங்ஸ் அப்படின்றவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? கேர் ரேட்டிங்ஸ் சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் நான் ப்ராஃபிட் நான் பெர்ஃபார்மிங் NPA, கிராஸ் NPA இருக்கு பார்த்தீங்களா, GNPA. ஸோ இந்தியன் பேங்க்ஸோட GNPA வந்து 2025 2.1% வந்து ரீச் பண்ணிடும். இப்போ வந்து 2.5 to 2.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் 24க்கு. ஸோ ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல் 25ல வந்து நம்ம இந்தியாவோட GNPA வந்து 2.1% வந்து ரீச் அடைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம NPA வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. ரைட். ஆக்சிஸ் பேங்க் லான்ச்சஸ் டிஜிட்டல் ஓப்பனிங் ஆஃப் $, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஃபார் NRI. அதாவது NRIக்கான நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிள். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து புதுசாக வந்து $, ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க NRI கஸ்டமர்ஸ்க்காக. எந்த யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம IFSCல இருக்க, கிஃப்ட் சிட்டில இருக்க பேங்கிங் யூனிட்டுக்கு மட்டும் இந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆக்சிஸ் பேங்க். ஸோ இது நீங்க ஓப்பன் அப்படின்ற ஆக்சிஸ் பேங்க் ஆப் மூலமா நீங்க இதை வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்டா? ஸோ இந்த ஆப் மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க $4 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க 7 days வந்து 10 years டென்யூர் வரையும் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் இந்த பிசிக்கல் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல். ரைட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட CEO அமிதாப் சௌத்ரி, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1993. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் லிமிடெட் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 800 கோடி ரூபாய்க்கான பாண்ட், சரியா, பாண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. யாருக்கு இருந்து அப்படின்னா GMR குரூப்போட டெல்லி இன்டர்நேஷனல், GMR குரூப் ப்ரொமோட் பண்ற டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட 800 கோடி ரூபாய் பாண்டை வந்து வாங்கியிருக்காங்க. ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் IIF இவங்க 3 பேரும் சேர்ந்து 800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இன்டர்நேஷனல். ஸோ உக்ரைன் ரிசீவ்ஸ் $1.5 billion ஃபண்டிங் ட்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க் ப்ரோக்ராம். அதாவது வேர்ல்ட் பேங்க் வந்து $1.5 billion வந்து வாங்கியிருக்காங்க, ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க நம்ம உக்ரைனு. எதற்காக அப்படின்னா அவங்களோட கண்ட்ரிஸ் பட்ஜெட்டையும் அவங்களுக்கான சோசியல் ஸ்பெண்டிங்காகவும் இந்த அமௌண்ட் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ரைட். இதுவரை மார்ச் மாசம் மட்டும் ஸோ கிட்டத்தட்ட $9 billion வந்து நம்ம உக்ரைன் வந்து இதுவரையும் வந்து வாங்கியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ரைட்டு. ஸோ உக்ரைனோட பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, கேபிட்டல் கிவ், கரன்சி ஹெர்னியா. சரியா? எஸ். வி சைலண்ட் ஹெர்னியா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து 5 பில்லியன் இந்தியன் ருபீஸ், இந்தியன் ருபீஸை வந்து நம்ம பூட்டானுக்கு, பூட்டானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக 2வது முறையாக கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதம் ஒரு தடவை கொடுத்தாங்க. இப்போ 2வது முறை செகண்ட் ட்ரென்ச்சா வந்து 5 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா. யாருக்கு? பூட்டானுக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. ரைட்டு. நேஷனல். ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் கண்டக்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபயர் ஆஃப் ஸ்டேஜ் 2 ஆஃப் விக்ரம் 1 ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள். அதாவது விக்ரம் 1 ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிளான கலாம் 250 வந்து 250யோட செகண்ட் ஸ்டேஜை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி, அந்த இன்ஜின் பேர் கலாம் 250. சரியா? அந்த விக்ரம் 1 ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிளோட கலாம் 250 அப்படின்ற கலாம் 250ன்ற இந்த விக்ரம் 1 ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிளை வந்து
ஸ்டேஜ் 2 டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். எங்க ஸ்ரீஹரிகோட்டால இருக்க, சாரி ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ஸ்ரீஹரிகோட்டால நம்ம சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஸ்கை ரூட்ஸ் ஏரோஸ்பேஸோட சிஇஓ பவன் குமார் சந்தனா, ஹெட் குவார்டர்ஸ் ஹைதராபாத், ஃபவுண்டட் 2018. எஸ் எஸ். ஸோ டொமஸ்டிக் கேரியரான ஆகாஷா யார் அவங்களோட இன்டர்நேஷனல் சர்வீஸை தொடங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா மும்பைலேருந்து தோஹா கத்தாருக்கு வந்து அவங்களோட ஃபிளைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம ஆகாஷா யாரு. சரியா? இதோட சேர்மன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? இருக்காது. வினய் தூபே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எஸ் ரைட், ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். So 39 sewage treatment plants in line to line the Musi River in Hyderabad. ஹைதராபாத்ல இருக்க முசி ரிவர்ல கிட்டத்தட்ட ஒரு 39 சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முசி ரிவரை ரீஜூனேட் பண்ணணுன்றதுக்காக. எந்த ஸ்கீமு கீழே அப்படின்னா அம்ருத் அட்டுல் மிஷன் ஃபார் ரீஜூனேஷன் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்கீமு கீழே 39 அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க முசி ரிவர்ல. எங்க? ஹைதராபாத்ல. சரியா? ஹைதராபாத் எங்க இருக்கு? தெலுங்கானா கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியா, கேபிட்டல் ஹைதராபாத், சிஎம் ரேவந்த் ரெட்டி. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஹைதராபாத் லிபரேஷன் டே இன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி. ஸ்போர்ட்ஸ். ஸோ ரோஹன் போப்பானா அண்ட் மேட் இப்டன் ட்ரைம்ப் அட் மியாமி ஓப்பன்ல மென்ஸ் டபுள் டைட்டில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போப்பானாவும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ வெப்டனும் சேர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட். யாரை பீட் பண்ணி? இவான் டாடிக் அண்ட் ஆஸ்டின் கிராக்கே அப்படின்றவங்களை பீட் பண்ணி நம்ம ரோஹன் போப்பானாவும் மேத்யூ வெப்டனும் வந்து மியாமி ஓப்பன் டைட்டில் டபுள் ஸ்டைட்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிங்கிள்ஸ்ல மென்ஸ் கேட்டகரியில இட்டாலியை சேர்ந்த ஜானிக் சின்னரும், ஸோ உமன்ஸ் கேட்டகரியில சிங்கிள்ஸ் டைட்டில் அமெரிக்காவை சேர்ந்த டெனல்லி கோலின்ஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் கதை. ஸோ மியாமி ஓப்பன்ல யார் யார் வின் பண்ணியிருக்காங்க? இந்தியாவை சேர்ந்தவங்க மிக்சட் டபுள்ஸ்ல மென்ஸ் டபுள்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மென் சிங்கிள்ல ஜானிக் சின்னரும், உமன் சிங்கிள்ல டேனியல் காலின்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜப்பானை சேர்ந்த கெய்டா நக்காஜிமா அப்படின்னு சொல்லி கல்ஃப் பிளேயர், சரியா, கல்ஃப் விளாடுறவங்க. ஸோ இந்தியாவில் நடந்த ஹீரோ இந்தியா ஓப்பன் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. ரைட் ரைட். ஸோ இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், ஹீரோ இந்தியா ஓப்பன் டோர்னமெண்ட்ல கல்ஃப் டோர்னமெண்ட்ல ஜப்பானை சேர்ந்த கெய்டா நக்காஜிமா அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நெட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நேரம் அப்லோட் ஆகுதுன்னே தெரியல. நிறைய டைம் போச்சுன்னா இதுவே 2 GB பிடிச்சிரும். நான் லேப்டாப்பில் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். கோச்சிக்கிறாதீங்க, ரெக்கார்ட் வீடியோவாக இருக்குன்னு படிக்கிறத மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்கான வீடியோ பண்ணி வரணும் இல்லை. டாடா பபாய் சி யூ. வேற ஏதாவது queries இருந்துச்சா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.